ஹாய் Sarawin சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி ஈவினிங் டிப்ஸான சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டு. நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் எடுத்து நான் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். நான் 1 கப் சுண்டல் எடுத்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு. அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா, ஆனியன், ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மசாலா ஐட்டத்தில் என்னென்னு பார்த்தோன்னா கடுகு, மிளகாய்த்தூள், கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி. இன்றைக்கி நாம் எப்படி சுவையான சுண்டல் ஈவினிங் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போது ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுட்டு சுண்டலுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நல்லா அதில் நான் இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்குள்ள ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டனால லைட்டாக வரமிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா இதில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம காரம் வந்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டல்லையும் உப்பு போட்டு நம்ம வேக வச்சனால உப்பு நம்ம போட வேண்டாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுண்டல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. மசாலா கூட எல்லாம் ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம லைட்டாக வந்து இந்த குளிர் காலத்துக்கு வந்து லைட்டாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இப்போது சுவையான டேஸ்டான சுண்டல் ரெடி.